ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன காலையில் மத்தியானம் எது எது மீதி இருந்ததோ அதெல்லாம் வச்சு சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். மிச்ச மீதியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ். ஆமாம், என் மக காலையில் நான் சப்பாத்தி போட்டிருந்தேன். அவள் வந்து எனக்கு வேண்டாம், சாப்பாடே வேண்டான்னு சொல்லிட்டு பழம் சாப்பிட்டா. மத்தியானம் வந்து பச்சை பட்டாணி கூட்டு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி வச்சுட்டாங்க. இப்போ பசிக்குது, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டா. அப்போ என்ன செய்யணும், காலையில் செஞ்ச சப்பாத்தி மாவும் மீதி இருக்குது, மத்தியானம் செஞ்ச அந்த பட்டாணி கூட்டும் மீதி இருக்குது. இதை ரெண்டையும் வச்சு ஒரு சப்பாத்தி ரோல் மாதிரி செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டோன்னா பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஆல்டுகெதர் நமக்கு மிச்சம்ங்கிறது இருக்கக்கூடாது. ஆமா, மிச்சம் இருக்கக்கூடாது, காலி ஆகிடணும். அவ்வளவுதான். அது முதல்ல அந்த ஸ்டஃபிங் முதல்ல ரெடி பண்ணிடலாம். வாங்க, எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கலாங்கிறீங்க, மிச்ச மீதி எல்லாம். ஆமா, வாங்க சேர்த்துடலாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும். எங்க கிட்ட சாம்பார் பொடி, குழம்பு பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, கரம் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு பொடி, இடியாப்ப மாவு வகைகள், சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்ல, பேறுகால குழம்பு பொடி, பூசு மஞ்சள், குழந்தைகளுக்கான குளியல் பொடி, தாளிப்பு வடகமும் இருக்கு. இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ண 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும். தேங்க்யூ. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்ட அந்த மசால் மட்டும் நமக்கு பத்தாது, அதனால கூட கொஞ்சம் மசால் வேணுங்கிறதுக்காக நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சொல்லவே இல்லை நீங்க. அப்புறம் நீங்க உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருச்சு, நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனாலதான் நான் பேசாம அமைதியா நிற்கிறேன். பேசி மாட்டிக்கிறத விட பேசாம நின்று தப்பிச்சுக்கலாம் நினைச்சிட்டீங்க. ஆமா, சரி, ரைட்டு. நாங்கெல்லாம் சுதாரிப்பான ஆளுங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குலைவா வேகட்டும். அதற்கு டீ சாப்பிட்டு வருவோமா? சாப்பிடலாமே. வடை டீ சாப்பிட்டு வருவோம். வடை எதுக்கு சாப்பிட போறீங்க? அதான் நான் ஸ்நாக்ஸ் செய்யறேன்ல. ஓ, நீ ஸ்நாக்ஸ் தான் செய்யறியா? சப்பாத்தின்னு சொன்னவனே நான் நைட் எதுக்காக்குன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, இப்ப சாப்பிடுறதுக்கு தான். இப்ப சாப்பிடுறதுக்கு. ஆமா ஆமா. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுல ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாடை போற வரைக்கும். ஆமா, பச்சை வாடை போற வரைக்கும். ஆய மூடுறா சங்கரி, ஏண்டா. கொஞ்சம் துருவன கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனாலதான் லேட்டா சேர்த்து. இல்ல இல்ல, அதனால சேர்த்துக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சேர்த்தாச்சு. இப்ப இதுல தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, தனி மல்லிப்பொடி தான். ஒரு 1/2 ஸ்பூன் தனி வத்தப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா. தனி கரம் மசாலா கொஞ்சம் சீரக பொடி, தனி சீரக பொடி. ஆமா, தனி சீரக பொடி. எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். பூமாதேவிக்கு கொடுத்துட்டேன். இதோட சேர்த்து மத்தியானம் மீந்ததுல பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது ஆல்ரெடி மசாலாவா தானமா இருக்கு. மசாலா இருக்குது அதுல. இப்போ பழசு எது புதுசு எதுன்னு தெரியாம உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. தனி ஸ்மெல் வருது, நல்லா வருது. அந்த கரம் மசாலா, அந்த சீரக பொடி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் நமக்கு. சூப்பரா இருக்குமா.
கொஞ்சம் அந்த மசால் இதெல்லாம் வந்து அதுல சேரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பழசும் பூசும் மிக்ஸ் ஆகட்டும். எப்படியோ ஒரு காலியானா சரிதானே, எல்லாம் காலியானா சரிதானே, அவ்வளவுதான். நம்ம எய்ம் என்ன, காலி ஆகணும். வேஸ்ட் ஆகாம காலி பண்ணணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்ப கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அந்த கிரேவி கொஞ்சம் இதாகட்டும். நீ ஃபோன் பண்ணியிருந்தலம்மா, நான் மேல கம்பெனில இருக்கிறப்ப ஸ்பீக்கர்ல போட்டிருந்தேன். சார் மேடம் ஏதோ இது செய்யறதுக்கு கூப்பிடுறாங்க, போக டிஃபன் செய்யறதுக்கு கூப்பிடுறாங்க, எங்களுக்கும் கொடுக்குறேன்னு எவ்வளவு பாசமா சொல்றாங்க, நீங்க வாட்டுக்கு இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்கன்ட்டு அனுப்பி விட்டாங்க. அந்த அவங்களுக்கு தெரியாது, பாவம் பழச வச்சுதான் புதுசு செய்யணும் தெரியாது. இல்ல எது செஞ்சாலும் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொடுத்துருவேன் நான். ஏன்னா வந்து வீடியோவை பார்த்துட்டு மேடம் இதெல்லாம் செய்யறீங்க, எங்களுக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கும் சேர்த்து தான் செய்வேன். செய்யறதே அவங்களுக்கு சேர்த்து தான் செய்யறது. சாயங்காலம் செஞ்சா அவங்களுக்கு சேர்த்து செஞ்சிடுவேன். இப்ப ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம மாவை வந்து சப்பாத்தி உருட்டிக்கலாம். சரியா? வாங்க, உருட்டுறது நீங்க தான். ரைட்டு, வாங்க நம்ம தான். அதான் தெரியுமே, மூறுக்கட்டை எடுக்கிறப்பயே தெரியுது. சப்பாத்தி உருட்டிக்கங்க. அதுக்குள்ள இந்த ஸ்டஃபிங் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கீழே இருக்கிறதுல ஸ்டஃபிங் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு லேயர் அப்படியே வச்சு சுற்றி நல்லா அமுக்கி விட்டுருக்கங்க. அது வெளியே வரக்கூடாது, அந்த மசாலாம் வெளியே வராமல் நல்லா சுற்றி அமுக்கி விட்டுறணும். முட்டை புரோட்டாவில் அப்படிதான், உள்ள முட்டையும் வெங்காயத்தையும் உடைச்சி ஊற்றி விட்டு இது பண்ணுவாங்க. அதான் தானே? இல்லை, இது வேற மாதிரி. இதை நல்லா அப்படியே ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிட்டு இந்த சைடு நல்லா மூடிடுங்க. மீன் மாதிரியே இருக்குமா? மீன் மாதிரி இருக்கா? அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த ரோலை இந்த இட்லி அண்டால வச்சு வேக வைக்கணும். சாக்லேட் எல்லாம் வேக வைக்கிறாங்க. மூடுறதெல்லாம் மூடி வைக்க போறேன். மூடி இல்லாம எப்படி வேகும்னு பார்த்தேன். இதுல இருந்து என்ன தெரியுது, எனக்கு கொஞ்சம் சமையல் வருதுன்னு தெரியுது. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கீங்க. ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் முசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்கம்மா. முசுன்னு உப்பி இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, அந்த இது நாம வச்சிருக்கிற இடம் தான் அந்த மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் ஆறட்டும், எடுக்கலாம். சரி, என்னமோ சொல்ல வந்தீங்க? இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. இது வேக வச்சு எடுத்து நான் அடுத்து ஒன்று செய்யணும். இப்ப ஒரு தவா வச்சுக்கோங்க. இந்த வேக வச்சதை நம்ம சப்பாத்தியை எடுத்து வச்சாச்சு. அந்த ரோலை இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் எள்ளை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா இப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்களா. மலைச்சாரல் மாதிரி அப்படியே போட்டு விட்டுட்டு நம்ம நடுவுல மட்டும் ஓட்ட விடுது. இந்த ரோலை அப்படியே அதுல பிளேஸ் பண்ணிடலாம். வாவ், ஒரு சப்பாத்தி ஒரு குருமா வேஸ்ட் ஆனதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ். அத நம்ம சாப்பிட்டுட்டே போயிருக்கலாம்ல. அப்படிதானே? அப்படிதானே நீங்க வச்சிருந்தா எல்லாம் சாப்பிட்டு எந்திரிச்சிருப்பாங்க. நீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க? ஆமா ஆமா, இதுல வெளிய சொல்லவா முடியுது?
என்ன ஒரு அக்கா பொருளுக்கு அந்த இஞ்சி போன இத்தனோட பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா இதுக்கு இது ஒரு டிஷ். சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? அவ்வளோதான். அவ சௌமிக்கா அவ சொல்ல சத்தம் போடணும். காலையிலேயே ஒழுங்கா அதை சாப்பிட்டிருந்தான்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. சிரிக்காதீங்க, மாட்டு தானமோ நாங்க தான். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு வேகணும்ல. சூப்பர். இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பப்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். எனக்கு என்னமோ கண்ணில் மீன் தான் தெரியுது. நீங்க மீன் வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கு எதுக்கு எதை பார்த்தாலும் மீன் மாதிரி இருக்கு மீன் மாதிரி இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மீன் மாதிரி தானே இவ்வளவு பெருசு பெருசா போட்டிருக்கோம். அதுதான் பார்த்தாதான் இதாகுது. அந்த அந்த சைடு நல்லா முருகலா வேகட்டும். அப்ப சைடுல எல்லாம் எப்படி வேகும்? அது திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி நேரம் நிப்பாட்டி விடுவோம். ரெண்டு பக்கமும் நிப்பாட்டி விடுறதா? அது வெந்துடும். சரி. வாவ், சூப்பர். ஆமா. இப்ப ரெண்டு பக்கம் வெந்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் இருந்ததை வச்சு செஞ்சாச்சு. இதை காரசாரமா, இப்ப மழை வேற பெய்ய போது, காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். Happy birthday to you. Happy birthday to you. சூடா என்னம்மா வரலையா? சூடா நான் பாட்டு ஹாப்பி பர்த்டே பாடி. சூடா பிடிக்கவே முடியல. கொஞ்சம் ஆறட்டும். இந்த மாதிரி பீஸா போட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு பீஸ் சாஸ் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எதையும் மிச்சம் வைக்க கூடாது. வெஜிடபிள்ஸ் வச்சா ஒழுங்கா சாப்பிட்டு எந்திரிச்சிடணும் அப்படின்ட்டு. ஓகே. அதையும் இப்படியும் நினைக்கணும், மாத்தி யோசிக்கணும். வெஜிடபிள்ஸ் மிச்சம் வச்சா அம்மா இப்படி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கணும்.